அப்பேற்பட்ட அஷ்டகாளி 8 பேரும் என்ன கேட்க தாத்தாவிடத்திலே ஊர் என்ன பேர் என்ன கேட்ட போது அப்ப தாத்தாவும் விளக்கத்தை ஒழுங்கா சொல்லுதாரு. அம்மா என்னோடு கைலாசம் வரியல பார்த்தா ஏன் தாத்தா உமக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு 95 ஆச்சு. 95. ஆமா பேத்தி. எனக்கு வெறும் ஒரு வயசு தானே ஆகுது. இனி எங்க கைலாசம் கூப்பிடுதியாரு அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட காளியர்கள் 8 பேரும் கேட்ட போது அம்மா இப்பேற்பட்ட நாகலோக பட்டணத்தில் சாப்பாடுக்கே வழி இல்லாம வாழ்ந்து வரீங்க. அதனால என்னோடு நீங்க கைலாசம் வந்தீர்களையானா ஆண்டவன் பகவானுக்கும் அம்மை உமா பார்வதிக்கும் அம்மா உமா பார்வதிக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்துல வேண்டிய சாப்பாடு விதமா சாப்பிடலாம். 6 கருவகை என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். நீங்க வேணுங்கிற விதமா சாப்பிட்டுக்கலாம். தாத்தா கைலாசத்துல சக்கரை பொங்கல் கிடைக்குமா? சுண்டல் கிடைக்குமா? என் பேத்தி நீ என்னோடு வந்தன்னா கல்யாண வீடுனா சும்மாவையா நடத்துவாங்க? கிடையாது. அறுசுவை உணவும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அறுசுவைனா இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு கசப்பு இத்தனையும் சேர்ந்ததுதான் அறுசுவை. இந்த அறுசுவை உணவு உங்களுக்கு வேண்டிய நேரம் விதவிதமா கிடைக்கும். அப்ப பார்த்தா கைலாசம் போகணும்னா அக்கா தங்க 8 பேர் இருக்கா. ஒருத்தி மட்டும் போகணும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. நான் மட்டும் வில்லடிக்கணும்னு நினைச்சா முடியாது இல்லையா? 5 பேரும் சேர்ந்தாதான் இது ஒத்துழைச்சு போகும். அப்ப என்ன செய்தாரா அதே போல அஷ்டகாளி 8 பேரும் முதலாவது பார்த்தா முதலாவது பிறந்தாலே 3 முகம் கொண்ட முப்புடாதி என் தாயான முப்புடாதி ஏ அம்மா மாறி போவோமா எங்கய்யா? கைலாசம் தாத்தாவோட கைலாசம் போக எனக்கு சம்மதம். உங்க எல்லாருக்கும் சம்மதமா? எங்கய்யா? கைலாசத்துக்கு. அப்ப ஆட்டும் என்று சம்மதித்து காளியர்கள் 8 பேரை எடுத்துக்கொண்டு வரபோது அக்காதங்க 8 பேரை படக்கும் படகுல தூக்கி வைத்தார். எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்ன செய்கிறாரே ஆனா ஆகாய மார்க்கமாக அப்படியே வரபோது ஐயா முதலாவது பிறந்தவதான் இந்த முப்புடாதி நினைக்கால அங்கே தாய் தகப்பன் நினைக்கும் போதும் அந்த கொங்கு தேனு போனவோரு கொங்கு தேனு எடுக்க போனாங்களே நாகராஜ நாகக்கண்ணி இவ முப்புடாதி நினைக்கும் போது அந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு நாச்சுன்னு தும்மல். இது தும்மல் மாதிரி தெரியல. நாகராஜ நாகக்கண்ணிக்கும் நாச்சுன்னு தும்மல் வில. அப்போ பார்த்தால் அது தரணும் பிள்ளைகளை ஒத்தையில விட்டுட்டு வந்தோமே என்னாச்சோ ஏதாச்சோ என்று சாமி ஓட்டமும் நடையும் ஓடி வாரார் அது தருணும் அந்த கொங்கு தேனை போட்டு விட்டு சாமி நாகலோக பட்டணந்த அப்படி வருகிற வேளையில என்ன நடக்குதானா நாகலோக பட்டணத்தில் அந்த புத்து பக்கம் பார்க்கால குழந்தைகளை காணாமல் அங்க ஆகாயம் பார்க்கார
எம்பெருமா கோபால அந்த அச்சுதரும் பச்சைமாலும் அந்த பரகுணல்ல படகதில இவ காளியர 8 பேர அவளை எடுத்து கொண்டு வர போதும் ஐயா சீரி நல்ல படம் எடுத்து அந்த எம்பெருமான் பார்த்தாரு. நாகராஜ நாகக்கண்ணி 2 பேரும் சீரி வடம் எடுத்து எம்பெருமான் கோபால கண்ணன் முன்னால நிக்காங்க. அப்படி நிக்கும் போது பார்க்க என்ன நினைக்காரு, ஐயையோ குழந்தைகளை எடுத்துட்டு போகலான்னு நினைச்சோம், பெத்தவா சும்மா இருப்பாளா, சீரி படம் எடுத்து நிக்க அப்ப கையில இருந்த நாகதாளி வேற எடுத்து நீட்டுது. நீட்டினதுதான் படம் எடுத்த பாம்பானது படத்தை சுருக்கி பதுங்கி போனதாம். அப்ப பார்த்தா அப்பா நாகராஜா நாகக்கண்ணி இவர்கள் 8 பேரையும் பிறவி செய்த மாயமே எதற்காக? நாளை ஒரு காலத்திலே மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் முடிக்கத்தான் இவள் 8 பேரையும் பிறவி செய்தார். அது மட்டும் இல்ல, பாம்பு குஞ்சு பிறந்தாலே வளர்க்கறது கஷ்டம், இவளை வளர்க்க முடியாது உங்களால, அதனாலே நான் கைலாசத்தில் வளர்த்து வருகிறேன் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்தார். அது மட்டும் இல்ல, நாகராஜன் நாகக்கண்ணி 2 பேருக்கும் மோட்ச மதுதான் கொடுத்து எம்பெருமா கோபால அவன் ஏகி வேலி வாரா வருகிற வேளையில என்ன என்ன நடக்குதானா சாமி ஆதி வெள்ளி கைலாசந்தான் என்ன என்ன நடக்குதானா ஏடி பெண்ண பார்வதிய கதங்க 8 பேரு நீ சொன்னத போல அக்காதங்க 8 பேரை எடுத்துட்டு வந்துட்டேன். வரிசையா உட்கார வைக்காரு. இந்த நம்ம அக்கா 3 பேர் இருக்கா பத்தியில இந்த மாதிரி வரிசையா உட்கார வச்சிருக்கா. அப்படி உட்கார வைத்த வேளையில அழக பார்க்க ஒருத்திய பார்த்தா எப்படி இருக்கா, ஒருத்திய பார்த்தா செக்க சவைன்னு இருக்கா, ஒருத்திய பார்த்தா மஞ்சளா இருக்கா, மஞ்சள் சிகப்பா இருக்கா, இன்னொருத்திய பார்த்தா எலுமிச்சம்பழ நிறத்தா இருக்கு, எலுமிச்சம் போல இருக்கா, இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்ச கலர்னா லேசானதா, அதனால அப்பேற்பட்ட சொருவத்துல இருக்கா. ஐயா ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்க வேண்டாம், பிள்ளைக்கு வெக்க வந்துட்டு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கா. அவ அழகோடு இருப்பதை கண்ட போது அண்ணன் சொல்வதை போல இவ அக்காதங்க 8 பேர் இப்பமே இவ்வளவு அழகா இருக்கா. நாளை ஒரு காலத்துல இவ பக்குவதை பெண்ணா ஆனா என்ன அழகா இருக்க மாட்டா. அதனால இவ அக்காதங்க 8 பேரையும் பகவான் பார்த்தாருன்னா நமக்கு பங்க வந்துரும், கைலாசத்துல நமக்கு இடம் இல்லை. இவ அக்காதங்க 8 பேரையும் மணந்தாலும் மணந்திடுவார், பார்வதிய மறந்திடுவார். அது மட்டும் இல்ல, பார்வதியே வேண்டான்னு இவ 8 பேரையும் வச்சுக்கிடுவார். அதனால ஆண்டவன் போகாத இடத்துல இவ 8 பேரையும் நம்ம வளர்க்கணும். ஐயா பகவான் போகாத இடம்னா எந்த இடம்? எங்கய்யா பச்சை போர்டு லைட்டு கடைக்கு பகவான் போக மாட்டாருன்னு யாரு சொன்னா? ஏன்னா பச்சை போர்டு கடைக்கும் பகவான் போவாரு. பச்சை போர்டு லைட்டு கடையில ஓனர் திறக்கும் போது பகவானுக்கு முதல்ல தெச்சனை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். அவருக்கு இல்லாத தெச்சனை உங்களுக்கு உண்டாயா? அப்போ அங்கேயும் பகவான் போவார். வேற எங்க பகவான் போக மாட்டாரு? எங்கய்யா? ஏய்யா இப்ப நேரம் ஆகலையோ? அதாவது சந்தனமாங்காவுக்குள்ளே சங்கர பகவான் போக மாட்டார். ஏன்னா சந்தனமாங்காவுக்குள்ளே சந்தனமா முனிவர் அவர் ஆண்டு வருகிறார்.
சந்தனமா முனிவர்னா லேசான முனிவர் அல்லையா. ஏன்னா அந்த சந்தனமா முனிவரும் வாரியா வில்லடிக்க மூவாசையும் துறந்த முனிவர். யாரு? அப்போ வீட்டுல ஒரு குட்டி இருக்கு, அந்த குட்டி யாரோடது? அப்போ பார்த்தா அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமான் அங்க ஏன் போக மாட்டாரு? மூவாசையும் துறந்த முனிவர்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஏன்னா இந்த உலகத்துல மண்ணாசை இல்லாதவங்க யாராவது உண்டா? நானும் நினைக்கேன் வீடுக்கு மேல வீடு கட்டணும், இன்னும் மாடியில காத்தாடி போடணும். ஆமா, என்னதான் இருந்தாலும் மனிதனா பிறந்தாச்சுன்னா ஆசை விடவா செய்யும். எங்கேயாவது ஒரு பக்கம் நிறைவேற்றிக்கிட வேண்டியது. மேலகார அண்ணாவி எங்கே இருந்தாலும் பிள்ளையார் கோயிலுக்கு வருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகிறோம். மேலகார அண்ணாவி பிள்ளையார் கோயிலுக்கு வருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போ பார்த்தா ரெண்டாவது ஆசை பொன்னாசை. ஐயா, பொன்னாசைன்னா எவ்வளவுதான் நகை நட்டு எடுத்து வச்சாலும் ஆசை விடுமா? இப்ப பார்த்தா ஒரு கிராம் 14, 15. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5000. ஆனாலும் ரேட்டுக்கு முன்னால் நம்ம எடுக்காம இருப்போமா? ஆசை விடாது. அதுதான் பொன்னாசை என்பார். மூணாவது ஆசை யாருக்குமே வெறுக்காத ஆசை, அதுதான் பெண்ணாசை. பெண்ணாசை இல்லாத யாரும் இருப்பாங்களா? தாளக்கார அண்ணனுக்கா? ஐயா, பெண்ணாசை கிடையாதா? ஐயா, 4 போதுமா? கூட 2 வச்சுக்கிட கூடாது. அப்போ பார்த்தா இந்த 3 ஆசையும் பெருத்தவர் தான் சந்தனமா முனிவர். அப்பேற்பட்ட முனிவரிடத்துல இவ அக்கா தங்க 8 பேரை நம்ம வளர்க்க சொல்லணும். என்றதொரு மனதில எண்ணி மீண்டும் அண்ணன் அழைக்கா என்ன சொல்லுகிறாரே. ஆனா சாமி என்ன என்ன கோபாலா, என்ன என்ன கோபாலா, அச்சுதனை பச்சை மாலை அக்கா தங்க 8 பேரும் எந்த நல்ல தருணத்தில இவ அக்கா தங்க 8 பேரையும் இனிமேல் இங்க இருக்க வேண்டாம், பகவான் போகாத இடத்துல போய் என்று சொன்ன போது என்ன செய்கிறாரே. ஆனா அங்கே அக்கா தங்க 8 பேர, அக்கா தங்க 8 பேர அந்த எம்பெருமான் எடுத்து கொண்டு வருகிற வேளையில சாமி தந்த நம்ம அங்காவுக்குள்ள இந்த சக்தியரா 8 பேரும் அந்த முனிவரை தான் அழைத்து, ஏ ஐயாவே மாமுனிய, ஐயா ஏ சந்தனமா முனிவர, இவ அக்கா தங்க 8 பேரையும் இன்றைய நாள் முதலாக வளர்ப்பது உமது கடமை. அப்போ பார்த்தா ஐயா, இவ 8 பேரையும் வளர்க்கணும்னா இவ ஊரு என்ன, பேரு என்ன? அப்போ பார்த்தா ஐயா, இவ அதெல்லாம் உமக்கு தேவையில்லை, இவ பேரு மட்டும் தெரிந்து நீ வளர்த்து வந்தால் போதும். அது மட்டும் இல்லையா, நாளை ஒரு காலத்திலே அக்கா தங்க 8 பேரும் வளர்ந்து வாலிபமானா அப்பா அம்மா யாருன்னு கேட்டா நீர் சொல்லக்கூடாது. அப்படி மீறியும் சொன்னீரானா அன்றைக்கு உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவதென்று சாபத்தை கொடுத்து குழந்தைகளை ஒப்படைத்த வேளையில அக்கா தங்க 8 பேரையும் எவ்விதமாக வளர்த்து வருகிறாரே. ஆனா சந்தனமாங்காவுக்குள்ள இந்த சக்தியரும் 8 பேரும் சீரோடும் சிறப்போ ஐயா செல்வமாக வளர்த்துவாரா. சாமி 1 வயதா 2 வயதா அங்கே முத்த 3 வயதுமா
சொல்லிட்டா நாலு நல்ல வயது மாத்தி நடந்து வயதுக்குள்ள பலகளையும் தான் படித்தா என்னதா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி கையில ஒரு தொழில் வேணும் என்று சொல்லுவதை போல ஆயுதமும் நமக்கு தேவை. ஆயர்களை 64 தான் படித்து யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் மாறாடம் சிலம்பு தொழில் என்று அந்த நல்ல தொழில்கள் எல்லாம் அத்தனையும் கற்றுணர்ந்தா. அங்கே 16 வயதுக்குள்ள பலகளையும் தான் படித்தா. அப்படி படித்ததோரு வேளையில ஏந்தாயான முப்புடாதி அம்பிகைய மாரியம்மா அவ உச்சினி மகாளி இவா கதங்க 8 பேரும் 16 வயதில சாமி பூத்து நல்ல நிறைந்தாள அவ புஷ்பவதியானாள. அக்கா தங்கை 8 பேரும் பூத்து நிறைந்து புஷ்பவதியான பக்குவதி பெண்ணாக இருக்கும்போது அக்கா தங்கை 8 பேருக்கும் தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், தாம்பூலம் செலவு செய்யணும். அதுக்கு என்ன செய்யலாம்? தலைக்கு தண்ணீர் ஊற்றணும்னா ஆற்று தண்ணீரை எடுத்தோமையான ஐர செத்து மிதக்கும். குளத்து தண்ணீர் எடுத்தோமானா குளத்துல கொக்கு எச்சம் போட்டுடும். அப்போ கிணத்து தண்ணீர் எடுப்போமா கெளிறு கெளிறு செத்து இருக்கும். அதனாலே இந்த அக்கா தங்கை 8 பேருக்கும் ஊத்துக்குள்ள ஊத்து தோன்றி ஐயா ஊத்துக்குள்ள ஊத்து தோன்றி ஐயா அதிலிருந்து ஜலம் எடுத்து எங்க அம்மிகைய 8 பேருக்கும் தலைக்கு தண்ணீர் ஊச்சுவாளா. அவர் தாம்பூலமும் செலவு செய்தா. ஒன்னாம் தெரு வரிக்காரர்கள் தோரணம் கட்டு வருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒன்னாம் தெரு வரிக்காரர்கள் தோரணம் கட்ட இருப்பதால் வருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தலைக்கு தண்ணீர் ஊற்றணும், தாம்பூலம் செலவு செய்யணும் என்று அத்தனையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஐயா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா விழாகாலம்னா எப்படி இருக்கணும்? இந்த லைட்டு, சீரியல் பல்பு, பந்தல், அலங்காரம், தோரணம் எல்லாம் இருந்தா தான் அது எப்படி இருக்கும்?
பார்க்க விழாவாட்டம் இருக்கும். ஆமா அதே போல சரி இங்க எப்படி பந்தல் எல்லாம் அலங்கரிச்சிருக்காங்களோ ஆமாம்மா அதே போல சரி பந்தல் அலங்காரம்னா ஏப்பா பார்க்க ரொம்ப சிங்காரமா இருக்கும். பந்தல் அலங்காரம்னா சரி ஐயா என்னம்மா பார்க்கவே ரொம்ப ஜகஜோதியா இருக்கு. ஏப்பா இருக்கும் இருக்கும். அன்னைக்கு அங்க பந்தல் அலங்காரம் செய்ததுனால தான் சரி இப்ப நாமளும் இங்கதான் பந்தல் அலங்காரத்தை பார்க்க முடியும். பார்க்க முடியும். பந்தல் அலங்காரம் ஆமாம்மா காணவே ரொம்ப சிங்காரமா இருக்கு. இருக்கு எப்படி இருக்குதே ஆனா அப்படியம்மா பந்தல் அலங்காரம் காணவே சிங்காரம் பந்தல் அலங்காரம் மாணவ சிங்காரோ மாணவ சிங்காரோ ஆமையா ஐயா சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் செம்பு மணி மலை மாலை இலங்கிட ஐயா சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் செம்பு மணி மலை மாலை இலங்கிட இந்த வாழைக்கா மூடும் தோரணந்தம்பூ சூரிய பிரகாசம் போலவே இருக்கும். ஆமையா ஐயா தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு ஜப்பானி தேசத்து வைத்த கொழும்பு தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு ஜப்பானி தேசத்து வைத்த கொழும்பு ஐயா எங்கெங்கும் பார்த்தாலும் தண்ணீர் பாய்ப்பு ஏந்தில மாறுச்ச போகும். ஆமையா ஐயா முள்ளைய சோதை முருங்கில பச்சை அள்ளி மலரோட ஐயா முள்ளைய சோதை முருங்கில பச்சை அள்ளி